ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய் நமதாம் காமதேனிவே. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமையாக நம்மளுக்கு நிறைய கால்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அஸ்ட்ராலஜி பார்க்கணும் மேடம் அப்படின்னு நிறைய புக்கிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வாஸ்து, எண்கணிதம் நிறைய பார்க்குறாங்க. நியூமரலாஜி இப்போ ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு, ஏன்னா எலெக்ஷன்லாம் வருது இல்லைங்க, நிறைய நம்ம ஜெயிக்கணும். எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது, இந்தியாவுடைய நிலவரம், இது மாதிரி கிரக கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலாபலன்னு சொல்கிறோம். ஒரு மாதம் 1.5 மாதம் நகரக்கூடிய கிரகங்கள், வருடக்கோள்களாக பெயரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 6/3 மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சிக்கான பலாபலன் தனி வீடியோவே நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி நம்மளுடைய இந்த கிரக பெயர்ச்சி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆங்கில மாதம் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா பங்குனியும் மாசி மாதத்துடைய 17ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த மாசி மகம் நீர்நிலையில் ஸ்நானம் பண்ணுறது, பாவங்கள் கர்ம வினையை போக்கக்கூடியது. சிவனடியார்கள் சாதுக்கள்லாம் ரொம்ப விசேஷமாக கும்பமேளாவுக்கெல்லாம் வருவாங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்டிகை விசேஷம்னு சொல்லலாம். அற்புதமான விஷயங்கள். வாஸ்து நாள் வருதுங்க, மகளிர் தினம் வருதுங்க, மார்ச் 8. பெண்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பளிக்கும் விதத்தில் பெண்மையை போற்றுவோம். பாரதியார் பாடினதெல்லாம் நிறைய மங்கையரார் பிறப்பது மாத்தவம் கடக்கணும். அப்படி விசேஷமான இந்த மார்ச் 8ஆம் தேதி வரக்கூடிய மகளிர் தினம். காரடையான் நோன்பு. கணவனுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம், மாங்கல்ய பாக்கியம் நல்லா இருக்கணும், மாங்கல்யம் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரடையான் நோன்பு வருது. அது 14ஆம் தேதி வரக்கூடிய அமைப்பு. 19ஆம் தேதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு, இந்த யுகாதி பண்டிகைம்பாங்க. அவங்களுக்கு விசேஷமாக வியாழக்கிழமை வருது, பங்குனி 5ஆம் தேதிங்க. அதே போல் கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. கால சர்ப தோஷங்க. இந்த மாதம் மார்ச் மாதம் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கால சர்ப தோஷத்தோடு பிறக்கும். அதாவது கிரகங்கள் ஒரு பக்கமாக இருந்து இந்த பக்கம் கிரகமே இருக்காது. ராகு கேது அடைவுக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே போல் 4 கிரகங்கள் சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. சூரியன், சனி, சுக்கிரன் இதெல்லாம் உங்களுக்கு மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். இனி நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் மார்ச் மாதத்துடைய பலாபலனை பார்ப்போம். சிம்மராசி. ஒரு கர்ஜனை, ஒரு தோரணையே நல்லா இருந்துச்சு. கேது இருக்குதுங்க மேடம், அப்பப்போ எனக்கு சோம்பேறித்தனமும் வருது. அஷ்டமத்து சனினாலையா என்னானே தெரியல, பாடாப்படுத்துது உடம்ப. கம்முன்னு போய் சித்த படுத்துக்கலாமா, ரெஸ்ட் எடுக்கலாமா, ஏன் இவ்வளோ ஓடுறோம், எதுக்காக? நம்ம என்ன அம்மா அப்பாவை காப்பாற்றுறோமா, அல்லது நம்ம குடும்பம் நம்மளையே இருக்கா? அந்த விரக்தி, பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு விரக்தி இந்த மாதம் வரும். ஒரு ரெஸ்ட். இந்த ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் சேர்ந்து அரட்டை அடிக்கிறது, செல்லு பார்க்கறது, சினிமாவுக்கு ஊர் சுற்றுறது, இந்த பைக்கு வண்டி வாகனத்திலெல்லாம் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு அமைதியாக இருங்க. சிம்மம் கொஞ்சம் வாயடக்கம், தன்னடக்கம், தன் ஒழுக்கம் இதெல்லாம் இந்த மாதம் இருக்கணும். எலெக்ஷன் பீரியடு, வெய்ய காலம் வரப்போகுது, எக்ஸாம் பீரியடு வேறு ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களாம் ரொம்ப பொறுமையாக படிங்க. கோபத்தை கட்டுப்படுத்தணும், உடல் பயிற்சி செய்யணும், தியானம் பண்ணணும். சிம்மமெல்லாம் அப்படி கொஞ்சம் தன்னை கட்டுக்கோப்பாக வைத்து கவனத்தோடு படிக்கணும், தொழில் செய்யணும். புதிய முதலீடு, அதிக முதலீடு கோடிக்கணக்கில் போட்டுறாதீங்க, ரொம்ப பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. கையெழுத்து, டாக்குமெண்ட் கவனமாக இருக்கணும் மார்ச் மாதம். சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா, அதாவது போன இடத்துல நல்லதாக இருக்க மாதிரி இருக்கும், அப்படியே களைச்சி விட்ரும். சக்ஸஸ் வர மாதிரி இருக்கும், உடம்பு தொந்தரவு வந்துடும். பல பிரச்சனைங்க. ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பூமி சார்ந்து செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் சிம்மத்துக்கு நல்லா இருக்கும். விவசாயத்துறைக்கும் நல்லா இருக்கும். இந்த வியாபாரத்துறையில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் சிரமப்படணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு விஷயமும் நமக்கு காலதாமதத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகமோ
தசாபுத்தியை வலுவாக இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு 11ஆம் இடத்துல தான் வந்துட்டுருக்கார் ஜூன் வரையுமே. அப்போ மார்ச்லேயும் இருக்கிறார் தானே. அப்போ குரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கார். குருவும் கேதுவும் ஒரு நல்ல பாடம் படிப்பன, அஷ்டமத்து சனியோட பாடம் படிப்பன இல்லை தெளிவாக ஆகக்கூடிய காலத்துக்கு இது அடித்தளம்னு வச்சுங்களேன். இந்த மாதம்தான் உங்களுக்கு என்ன போகிறோம், அஸ்திவாரம் போடுறாங்க. எதுக்கு அஸ்திவாரங்க? வாழ்க்கையோட ஒப்பந்தத்துக்கு, உங்களுடைய வாழ்க்கை தராதரத்திற்கு, உங்களுடைய வருமானத்திற்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். உங்களோட பேச்சுக்கு மதிப்பு ஓரளவு தான். வெளியே பொதுமக்களிடையே பேசும்போது கவனமாக பேசுங்க. எதையாவது பேசி வம்ப விளப்புக்கு வாங்கிக்காதீங்க. முன்னாடி நின்று நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொஞ்சம் பின்னாடி நின்றுக்குங்க. மற்றவங்களோட கை கோத்துக்குங்க. பாசபந்தத்தோக்கெல்லாம் கட்டுப்படுங்க. உங்களுடைய மனைவிக்கோ குழந்தைங்களுக்கோ சின்ன உடம்பு தொந்தரவு வரும். உங்களுக்கே கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கால் எலும்பு இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். எப்பயுமே இனிமே வர காலத்துக்கு நீங்கள் உடனே மருத்துவரை போய் பார்த்துருங்க. அதிகமான செலவு கொடுத்துரும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு இருக்குது பார்த்தீங்களா, தட்சிணாமூர்த்தியோ குருவுக்கோ நெய்வேத்தியத்துக்கு கொண்டக்கடலை வச்சு வழிபாடு எடுங்க. நல்ல கருப்பு சுண்டல் வாங்கி கொடுத்துருங்க, 2 கிலோ 3 கிலோ. அதே போல் காவல் தெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வமாக கூட இருக்கலாம். காவல் தெய்வம் கற்பராயன், வீரப்பன், இது மாதிரி இருக்கிற முனியப்பன் அப்படின்லாம் இருப்பாங்க. முனியாண்டி, செல்லாண்டி, இந்த மாதிரி காவலாக இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு செவ்வரளி, எலும்பச்சம்பழம், கனி, மாலை இதெல்லாம் வாங்கி போடுங்க. இந்த திருமுருகன் பூண்டின்னு திருப்பூர் பக்கம் இருக்குது, கேது ஸ்தலம் இருக்குதுங்க. ஒரு டைம் விசிட் பண்ணிடுங்க. அந்த கேதுவுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்ரு வாங்கி கொடுத்து தீபத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நல்ல எலுமிச்சம்பழம் 7 பழம் வாங்கி கொடுத்து சாமி கும்பிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு வாங்க. சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.